மார்வாடின்வாங்க, கெஜ்ரோல், அகர்வால், யாருன்னா வாணியர், வணிக செய்யறவங்க, வைசியர். இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாணி செட்டின்வாங்க, வியாபாரம் செய்யறவங்க. இவங்க ஒண்டி தான் வியாபாரம் செய்ய முடியும். பாரிஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தம்பு செட்டி ஸ்ட்ரீட்டு, நிறைய செட்டி பேர்லயே தெருவுலாம் இருக்கு. அவங்க ஒண்டி தான் வியாபாரம் செய்வாங்க. வேற யாரும் வியாபாரம் செய்ய முடியாது. சூத்திர மக்கள் தொழில் செய்யலாம். முதலியாரா நெசவளவர் வேலை செய்யலாம், யாதவரா மாடை பத்துக்கலாம், நாவிதரா நாவிதர், வண்ணானா வண்ணா, ஆச்சாரிய ஆச்சாரிய வேலை செய்யலாம். ஆனால் வியாபாரம் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட சூத்திர மக்களுக்குன்றது ஜாதின்ற கட்டமைப்பில் பெரும் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா பிசி எம்பிசி மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் ஜாதின்ற கட்டமைப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள். ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு ஜாதி பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு ஜாதி அமைப்பில் கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை அன்டச்சபிள் பிரச்சனை. அன்டச்சபிளுக்கும் ஜாதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் பாபா அம்பேத்கர் முதல் வால்யம் படிக்கணும், 13, 14 படிக்கணும். உவாஸ் சூத்ராஸ், உவாஸ் அன்டச்சபிள். இந்த 2 புத்தகத்தை படிச்சா தெளிவா தெரியும் ஜாதியுடைய கட்டமைப்புன்னு தெரியும். அப்படியாப்பட்ட பாபா அம்பேத்கர் இன்னைக்கு சூத்திர மக்களாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மக்களுக்கு கல்வி, அரசாட்சி, வியாபாரம் இன்னைக்கு எல்லார்த்தையும் கொடுத்தாருன்னா பாபா அம்பேத்கர். இதை போய் ஜெய்பி மாடல் எந்த மக்கள் கிட்ட பேசலாம். பாபா அம்பேத்கர் என்று இது போல மேடையில பேசிட்டு வரல, இது போல அரங்கத்தில் பேசல, ஒரு கூட்டம் போட்டு மாநாட்டில் பேசல, இல்ல தெருமுனை கூட்டத்தில் பேசல, எல்லா பாராளுமன்றத்தில் பேசி ஆவணப்படுத்திட்டு போய்கிறார். ஆவணப்படுத்திட்டு போய்கிறார். யாரை மாற்றி அமைக்க முடியாது. அப்படியாப்பட்ட பாபா அம்பேத்கரை ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு சிலையை வச்சுட்டு அதில் ஒரு கூண்டை வச்சுட்டு அப்படியே பார்த்துன்னு நம்ம. ஏப்ரல் 14 எப்போ வரும், அவருடைய பிறந்த நாள் எப்போ வரும், டிசம்பர் 6 அவருடைய நினைவு நாள் எப்போ வரும், 20 வண்டி வந்துடுச்சா, பட்டாசு ரெடி பண்ணிட்டீங்களா, எவ்வளோ பேர் கூட்டம் வந்துட்டாங்களா, மோனங்கதா அப்படின்னு மோனம் அடிச்சு ஒரு கூத்தாடி விசில் அடிச்சு எடுத்து போய் மாலை போட்டு போயிடும். அந்த பாபா சாஹேப் மாலை போடும்போது இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வரோம். நம்ம உன்னுடைய கொள்கை தத்துவம் எல்லா மக்கள்கிட்ட சொல்லி ஒரு மனித நேயத்தை உருவாக்க போறோம், ஒரு சமத்துவத்தை உருவாக்க போறோம், ஒரு சகோதரத்தை உருவாக்க போறோம். என்ன யாருக்குமே இல்லை, யாருக்கும் வராது. காங்கிரஸ் வரமா வரவே வராது, பிஜேபிக்கா வராது, திமுக அண்ணா திமுக வரவே வராது. நீ பாபா சாஹேப் படம் போட்டு இயக்கலாம் நடத்துறாங்க, நிறைய இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. அந்த கட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இன்னைக்கு பாருங்க, இந்த மாநாட்டு கூட்டம் நம்மளுக்கு எஜமானா யார் வந்தா, உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை வழிய தமிழ்நாட்டுடைய விடுதலை பற்றி பேசிட்டு போறாங்க. இன்னைக்கு அரசியல்ன்றது ஒரு அரசியலை வெல்லணும், அதுதான் அரசியல். அன்னைய காலகட்டத்தில் பாபா அம்பேத்கர் காங்கிரஸ் என்ற பெரிய இயக்கம், தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியை வென்றெடுத்தார். தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட மகாத்மா காந்தியை வென்றெடுத்தார். கம்யூனிஸ்ட், RSS எல்லாத்தையும் வென்றெடுத்தால் தான் இன்னைக்கு பாபா அம்பேத்கர். ஏதோட ஒரு இயக்கத்து கூட கட்சி கூட சார்ந்திருந்தான்னா நீங்க பாபா அம்பேத்கர்ன்றத நபரே கிடையாது. பகுஜன் சமாஜ் கட்சி பாபா சாஹேப் கொள்கை பின்பற்றுறதால் தான் நீங்க எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது. வெல்லணும், திமுகவா வெல்லணும், அண்ணா திமுகவா வெல்லணும், மதிமுக வதிமுக போதிமுக யாரெல்லாம் வர்றாங்களோ வெல்லணும். நம்ம அதான் நம்மளுடைய அரசியல். உன்னத்தை போய் சார்ந்து இருக்கிறது அது அரசியல் கிடையாது. அது பாபா சாஹேபுக்கு பெரிய அவமானம், அது பெரிய அவமானம். இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறோம். நான் ஒரு என் வீட்டில் அப்பா தீக்காக்கார், பெரியாருடைய ஃபாலோவர்ஸ். என் குடும்பத்தில் 10 பேரில் 5 பேருக்கு பெரியார் வச்சார் பேர். வீரராஜன், வீரபாண்டியன், வீரமணி, வீரமதி, வீரகுமாரி, 5 பேருக்கு பெரியார் வச்ச பேர். அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க. பெரியாரை பின்பற்றுவங்க இன்னைக்கு எப்படி திராவிட கழகம் திமுக ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது. பெரியார் வாதிங்க திமுக ஓட்டு போடுவாங்க. அது போல திமுக ஓட்டு போட்ட குடும்பம் தான் நம்ம குடும்பம். எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, எங்கள் அண்ணனுங்களா, வீட்டில் 10 பேர், 10 ஓட்டு திமுக தான் ஓட்டு போடுவோம். 10 ஓட்டு திமுக தான் விழும். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்பா யாரு? திமுக தான் இருக்கிறாங்க. எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாரா இருக்கிறாங்க? அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ இளைஞர் வந்துருக்கீங்க, எதுக்காக வந்துக்கிறீங்க? தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு